வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த கிருபைக்குரிய 5 ஆசீர்வாதங்களை சென்ற வாரத்தில் நாம் தியானித்தோம். இந்த கிருபை என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், தெய்வீக தேர்வை நமக்கு கொடுக்கிறது, தெய்வீக வாக்குறுதி, தெய்வீக சந்திப்பு, தெய்வீக ஊக்கம், தெய்வீக நடத்துதல், டிவைன் செலெக்ஷன், டிவைன் ப்ராமிஸ், டிவைன் என்கவுண்டர், டிவைன் என்கரேஜ்மெண்ட், டிவைன் லீடிங். இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மரியாளிடத்தில் இருந்த சில நல்ல குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். கர்த்தர் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால், ஒருவருக்குள்ளாக சில நன்மைகளை வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால், அவர்களிடத்துல சில காரியங்களை அவர் பார்க்கிறார். மாத்திரமல்ல, அந்த ஆண்டவருடைய பார்வையை தம்மேல் இழுக்கும்படியாக சிலருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒருவரை தேர்ந்தெடுத்த பிறகும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில நற்குணங்கள் கர்த்தர் தேர்ந்தெடுப்பில் இருக்கக்கூடியதான அந்த சித்தத்தை அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிறது. அவ்விதமாக மரியாளுடைய வாழ்க்கையில இருந்ததான வெளியேற பெற்ற காரியங்கள் என்ன? இந்த கிருபை மரியாளுக்கு கிடைப்பதற்கும், இந்த கிருபையை மரியாள் பெற்ற பின் மரியாளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அவளுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் அதிகமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். புரிந்து கொள்ளுங்க, கிருபை என்பது சாதாரண விஷயம் அல்ல. நம் வாழ்க்கையில அடிக்கடி கிருபைன்னு யூஸ் பண்றதுனால அது இன்றைக்கு ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கிறது. ஆனால் கிருபை என்றது வெளியேறப்பட்டது. உங்களுக்கு தெரியும், பரலோகத்திலிருந்து மரியாளுக்கு வந்து சொல்லப்பட்ட முதல் வார்த்தையே என்னதான்? கிருபை. அப்படின்னா யோசித்து கொள்ளுங்க, கிருபை என்பது எவ்வளவு வெளியேற பெற்றது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கிருபை என்கிறதான வார்த்தையும் அதில் உள்ள இருக்கிற அர்த்தமும் மிக மிக விசேஷித்தமானது. ஆகவே இதை புரிந்து கொண்டால்தான் கிருபை பெற்றவுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் வெளியரங்கமா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். முதலாவது, அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். முதலாவது, மரியாளுக்கு தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றதற்கும் கிருபை பெறுவதற்கும், கிருபை பெற்ற பின் அவங்க வாழ்க்கையில காணப்படுகிறதான முதல் காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு அர்ப்பணிப்பு. மரியாள் இடத்துல இருந்தது ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட்டது. அதனாலதான் அவங்களால சொல்றாங்க, தேவதூதனை பார்த்து, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. தேவதூதனுக்கு அடிமை இல்லை. யாருக்கு அடிமைன்னு சொன்னாங்க அவங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்க, யாருக்கு அடிமை? வாக்குத்தத்தம் சொன்னது, வார்த்தை சொன்னது தேவதூதன் தான். ஆனா அவர்கள் யாருக்கு அடிமைன்னு சொல்றாங்க தெரியுமா? கர்த்தருக்கு தான் அடிமைன்னு சொல்றாங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட காணப்படக்கூடிய காரியம் என்னன்னா, இவங்க ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து பெறுவார்கள், நன்மைகள் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கும். ஆனா யார் மூலமாய் கிடைக்கிறதோ அவங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. யார் உதவி செய்தாங்களோ அவங்க கிட்ட போய் அடிமையா இருந்துகிட்டு இருப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் அடிமையா இருக்க வேண்டியதும், நீங்கள் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியதும் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த பூமியில பல பேர் உங்களுக்கு உதவி செய்யலாம், பல பேர் உங்களுக்கு நன்மை செய்யலாம், பல பேர் மூலமாக நீங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கலாம். ஆனா நீங்க எந்த மனிதர்களுக்கும் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அடிமை இல்லை என்று சொன்னா அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை நீங்க செய்யக்கூடாது. மனுஷர்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியத்தை நீங்க செய்வீங்கன்னா நீங்க அவங்களுக்கு அடிமைன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதா என்று பார்த்து நீங்க செய்யணும். ஒரு நாளும் நீங்கள் கர்த்தரை தவிர வேற எந்த காரியத்திற்கும் இந்த உலகத்துல அடிமைப்படக்கூடாது. மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு வெளியேற பெற்ற வார்த்தை. உலகத்திலேயே பரலோகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடப்பதற்கு மரியாளை ஒரு கருவியாக தேவன் தெரிந்தெடுத்தார். அப்படிப்பட்ட மரியாள் அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு கூட தூதனை பார்த்து உமக்கு நான் அடிமைன்னு சொல்லல. அல்லேலூயா. என்ன பண்ணல?
அந்த நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது தேவதூதனை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது இவ்வளோ பெரிய செய்தியை நீ ஆண்டவரத்திலிருந்து கொண்டு வந்திருக்க எனக்கு, அதனால நான் உனக்கு அடிமைன்னு சொல்லி அந்த வாயிலிருந்து என்ன பண்ணல, அந்த இருதயத்திலிருந்து வார்த்தை வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில பல பேர் உங்களுக்கு உதவி செய்வாங்க, பல பேர் உங்களுக்கு நன்மை செய்வாங்க. எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் கர்த்தரை விட்டு எந்த மனிதர்களுக்கும் நீங்க என்ன ஆகக்கூடாது, அடிமையாகக்கூடாது. மனிதர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை நீங்க செய்யக்கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்துகிற காரியத்தை தள்ளிவிட்டு மனிதர்களை திருப்திப்படுத்தும்படியாக மனிதர்களை முதலிடத்துல வைக்கக்கூடாது. தேவ தூதனுக்கே இங்க இடம் கொடுக்கல மரியாள். ஹல்லேலூயா. யாருக்கு அர்ப்பணிச்சாங்க? அவங்க ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்க? உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. இந்த வார்த்தை தேவதூதன் சொன்ன வார்த்தை அல்ல, தேவன் தம்முடைய தூதன் மூலமாக சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தேவதூதனா வந்து அவன் சொந்தமா சொல்லல மரியாளை பார்த்து. இந்த வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் தூதனை அழைத்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை போய் நீ மரியாள் இடத்துல பேசுன்னு சொல்லி அவர் அனுப்பினார். இப்பொழுது தூதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. இப்போ மரியாள் 2 காரியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. ஒன்று, ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிச்சிடுறாங்க. இன்னொன்று, கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு முழுமையா அர்ப்பணிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ கிருபையினால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, அப்படிதானே? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினதற்கு தேவ கிருபை. இப்போ தேவ கிருபை பெற்றிருக்கிற நாம முதலாவது நமக்கு என்ன தெரியணும்? நான் என் ஆண்டவருக்கு அடிமை. அவர் எனக்கு சொன்ன வார்த்தைக்கும் எனக்கு சொல்ல போகிற வார்த்தைக்கும் எப்பொழுதும் நான் அதற்கு கீழ்ப்படிந்திருப்பேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அது மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். மரியாள் என்ன சொல்றாங்க? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. உம்முடைய வார்த்தையின்படி நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படின்னா அதுக்கு குறைவும் இல்லை, அந்த வார்த்தைக்கு மிஞ்சினது என் வாழ்க்கையில வேண்டாம். நீங்க என்ன சொன்னீங்களோ, என்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும். ஹல்லேலூயா. 2 முக்கியமான காரியம் பாருங்க. தூதன் மரியாள் இடத்துல பேசின பிறகு மரியாள் இடத்துல சொன்ன வார்த்தை இதுதான், என் ஆண்டவருக்கு நான் அடிமை. இன்றைக்கு நாம எதுக்கு அடிமையா இருக்கோம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு தெரியும் எந்தெந்த காரியத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோம். ஆண்டவரை விட்டு கர்த்தருடைய காரியங்களை விட்டு நீங்க எதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முதல் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்க அடிமையா இருக்கிறீங்க. ஒன்று உங்க உறவுகளா இருக்கலாம், அல்லது நீங்க செய்யற வேலையா இருக்கலாம், உங்களுடைய சம்பாத்தியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒவ்வொரு நாளும் பொழுதுபோக்கா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். நீங்க கர்த்தரை தள்ளி வைத்து விட்டு நீங்க எதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. அப்போ கிருபை பெற்றவங்க கர்த்தருக்கு தான் அடிமையா இருப்பாங்களே தவிர கர்த்தரை தவிர்த்து மற்ற காரியங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அடிமையா இருக்க மாட்டாங்க, இருக்கவும் கூடாது. ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வேற காரியத்துக்கு ஆண்டவரை தவிர்த்து சில காரியங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்கன்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியே வரணும். அதற்காக தான் கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. கிருபை எதற்காக? அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். நீங்க கர்த்தருக்கு அடிமையா இருந்தா உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய எந்த காரியமும் இந்த உலகத்துல உங்ககிட்ட வராது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க மற்ற காரியங்கள் மற்றவங்களை பார்த்து சொல்லணும், நான் என் ஆண்டவருக்கு அடிமை, எது செய்தாலும் முதல்ல என் ஆண்டவர் தான், அதுக்கு பிறகுதான் நீங்க, அதுக்கு பிறகுதான் இந்த காரியம், நானே அதுக்கு பிறகுதான். அதுதான் அடிமை. ஹல்லேலூயா. அடிமைக்கும் வேலைக்காரனுக்கு வித்தியாசம் இருக்கு. வேலைக்காரனுக்கு சம்பளம் உண்டு, வேலைக்காரனுக்கு வேலை செய்கிறதுக்கு நாள் உண்டு, நேரம் உண்டு. அவன் அது வரைக்கும் தான் வேலை செய்வான், அதுக்குரிய கூலியா அவன் பெற்றுக்கொள்ளுவான். ஆனா அடிமைக்கு அப்படி இல்லை. அடிமைக்கு நேரம் கிடையாது, அடிமைக்கு எந்த விதமான காலமும் கிடையாது, இன்னும் சொல்ல போனா அடிமைக்கு சம்பளமும் கிடையாது, கூலி கிடையாது. அடிமை என்கிறவன் அவன் வாழ்நாள் முழுவதும் யாருக்கு அடிமைப்பட்டிருக்கிறானோ அவர்கள் என்னெல்லாம் சொல்றாங்களோ எப்பெல்லாம் சொல்றாங்களோ அதை அவன் செய்துக்கிட்டே தான் இருக்கணும். அதற்கான பலனை அவன் எதிர்பார்க்கவே கூடாது. இதுதான் அடிமையுடைய சூழ்நிலை. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ மரியாள் சொல்றாங்க கிருபை பெற்றவளே என்று சொன்ன பிறகு மரியாள் சொல்றாங்க நான் ஆண்டவருக்கு அடிமைன்னா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஆண்டவரிடத்திலிருந்து எதையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆண்டவர் என் மூலமாக என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, நான் என் ஆண்டவருக்காக எதை செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நான் ஆயத்தம்னு அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா?
இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னா நான் ஆண்டவரத்துல எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை. இந்த வார்த்தைக்கு என்னை விட்டு கொடுக்கறதுனால, பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் உன்னதமானுடைய பலத்தினாலும் என்னுடைய வயிற்றில தேவகுமாரன் உண்டாகிறதுனால இதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேனே, இதற்காக எனக்கு இந்த பிளெஸிங் வேணும்னு மரியாள் எங்கேயுமே தூதன் இடத்துல கேட்கல. அதுக்கு பேர் தான் அடிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் இடத்துல இருந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இது கிருபையின் முதிர்ச்சி. ஹல்லேலூயா. ஆனா யாருக்கு கர்த்தர் கிருபை தருகிறாரோ அவர்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ அதெல்லாம் கர்த்தரே கொடுப்பாரு. அதனால தான் மரியாள் அவங்க இடத்துல, தேவதூதன் இடத்துல எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்கல. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில கூட சிலர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, எனக்கு இந்த வருஷத்துல இதெல்லாம் கிடைச்சது, ஆனா இது மட்டும் இன்னும் நடக்கலையே. சில காரியத்தை டிக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இதெல்லாம் நடந்தது நல்லதுதான், ஆனா இந்த காரியம் இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்ற சில எண்ணங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கும். அல்லது பிசாசன் அந்த எண்ணத்தை கொண்டு வந்து போடுவான், மற்றவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல கிடைச்சிருச்சு பாரு, உனக்கு கிடைக்கல, உனக்கு இந்த காரியம் நடக்கல அப்படின்ற எண்ணம் வரும். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் எதையும் குறை வைக்கிறவர் அல்ல. கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் எதையுமே குறையா வைக்க மாட்டார். அவர் எதை செஞ்சாலும் 100% பர்ஃபெக்டா செய்கிறவர். கர்த்தர் செஞ்சாருன்னா ஆமென். யாராவது சொல்ல முடியுமா வேதாகமத்தில் நடந்த காரியங்கள் இது வரைக்கும் கர்த்தர் செய்ததுல ஏதாவது குறை இருக்கிறது, ஏதாவது ஆண்டவர் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் சிருஷ்டித்து சொல்றாரு நன்றாய் இருந்தது, நன்றாய் இருந்தது. 6 நாட்களையும் அவர் சிருஷ்டிப்பை முடிச்சுட்டு சொல்றாரு மிகவும் நன்றாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் எல்லாத்தையுமே 100% பர்ஃபெக்டா செய்கிறவர். அப்போ இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த சில காரியங்கள் அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கல கிடைக்கலன்னா நீங்க நினைக்க கூடாது இது என் வாழ்க்கையில குறைன்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க சொல்லணும், இந்த வருஷத்துக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். வரலையே? சரியா? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க குறைவா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆண்டவரை குறைவுள்ளவரா பாக்குறீங்கன்னு அர்த்தம். ஆமென். நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறைவா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் குறைவுள்ளவர்னு தான் பார்க்கறதா அர்த்தம். ஏன்னா நீங்க கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள், சத்தியம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டிலே சில காரியங்கள் நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கலனாலும் நீங்க புரிந்து கொள்ளுங்க, அந்த ஆசீர்வாதம் இந்த ஆண்டிலே கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கல, கர்த்தர் வேற ஒரு நாளை அதற்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த ஆண்டில் எனக்கு கொடுத்திருக்கிறது எனக்கு கொடுக்காம இருந்ததுனால தான் முழுமை அடைஞ்சிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. இதை தான் ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவன், சரியான கர்த்தருடைய பாதையில நடக்கிற கர்த்தருடைய பிள்ளை சொல்லுவான், எனக்கு இந்த காரியம் நடந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், இந்த காரியம் நடக்காததுக்காயும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதுதான் யோபுடைய அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்தரிப்பாரு, கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்தரிப்பாரு. அவருக்கு தெரியும் என் தேவன் எதையும் செம்மையாய் செய்கிறவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கலைன்னா அப்போ ஆண்டவர் செய்ய நினைச்சா அது தடைப்பட்டுருச்சா? அப்போ ஆண்டவர் அவ்வளவு பலவீனமானவரா? அப்போ ஆண்டவரால் செய்ய முடியாத காரியமா? இல்லை, கர்த்தரால் முடியும். கர்த்தர் அதற்கென்று சில காரியங்களை சில காலங்களை கர்த்தர் வைத்திருப்பார். ஆகவே நாம சொல்லணும், கர்த்தருக்கு முன்பாகவும் பிசாசுக்கு முன்பாகவும் சொல்லணும், கர்த்தர் என்னை இந்த ஆண்டில முழுமையா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எனக்கு இந்த வருஷத்துல எந்த குறையும் வைக்கல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை வைத்து சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் இந்த ஆண்டில எந்த குறையும் வைக்கல, என்னை நிறைவா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதை சொல்லும் பொழுதெல்லாம் பிசாசு வெட்கப்பட்டு போவான். அந்த சொல்லும் பொழுது அவன் வெட்கப்பட்டு போவான். அவங்க உங்ககிட்ட வந்து அவன் உங்க மனநிலையை மாற்றவே முடியாது, உங்களை துக்கத்துக்குள்ள சோகத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. அவன் நினைப்பான் இந்த காரியத்தெல்லாம் கொண்டு வந்து போட்டு இவங்களை ஆண்டவருடைய சிந்தையை விட்டு மாற்றி துக்கத்துக்குள்ளாக கவலைக்குள்ளாக நடத்திடலாம், இதன் மூலமாக பலவீனத்தை கொண்டு வந்தெல்லாம் பிசாசு பிளான் பண்ணும். ஆனால் நீங்க சொல்லும் பொழுது என் கர்த்தர் எனக்கு குறை வைக்கல, என்னை நிறைவாய் நடத்தி இருக்கிறார், இதுவரைக்கும் நிறைவாய் நடத்தினவர் இன்னமும் நிறைவாய் நடத்துவார். இதை நீங்க அறிக்கை செய்து கொண்டிருக்க பிசாசு வெட்கப்பட்டு போய்கிட்டே இருப்பான். கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது எல்லாம் உங்க எல்லைக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த ஆண்டிலே ஒருவரும் துக்கமுகமா இருக்கக்கூடாது. இந்த ஆண்டு முடிகிற நேரத்துல, இந்த ஆண்டு நிறைவு செய்கிற நேரத்துல சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவருக்கு சொல்லணும், ஆண்டவர் என்னை நிறைவா ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல எனக்கு எதெல்லாம் தரணும்னு நினைச்சாரு அதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மன நிறைவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை
உனக்கு அருள் செய்வார். அப்பா நீ இவ்வளவு சந்தோஷமா இருந்தாதான் உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். நீ அதை விட்டுட்டு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, எனக்கு ஆண்டவர் நான் பைபிள் வேணாம், நான் ஜபத்துக்கு வர மாட்டேன், ஆலயத்துக்கு வர மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இல்லாததுனால உன்னுடைய வேண்டுதல் உனக்கு அவரால் அருள் செய்யப்பட முடியாது. வேதத்துல சில சட்ட திட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அதன்படி இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். தெளிவாய் பைபிள்ல எழுதியிருக்கிறது. நீ கர்த்தரிடத்துல என்ன பண்ணணும்? மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனா இருக்குது, அதுதான் உங்க ஸ்ட்ரென்த். அப்போ நீங்க எப்படி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க முடியும்? நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாய் செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு நல்ல பலத்தை தந்திருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு எந்த குறையும் வைக்கல. ஹல்லேலூயா. இதை இன்னிலிருந்தாவது இந்த மாதம் முடிகிற வரைக்கும் எல்லா நாளும் சொல்லிக்கிட்டே இருங்க பார்ப்போம். இதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இந்த வருஷம் நிறைவடைவதற்குள்ளாகவே சில ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருவார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஒரு நாளும் மற்ற யோசனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பொழுதுமே கர்த்தரை புகழ்ந்துகிட்டே இருங்க, கர்த்தரை உயர்த்துக்கிட்டே இருங்க. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு பிசாசு தாழ்ந்து போவான். நீங்க எந்த அளவுக்கு சிந்தைகளுக்கும் கவலைகளுக்கும் யோசனைகளுக்கும் இடம் கொடுக்குறீங்களோ பிசாசை நீங்க உயர்த்திக்கிட்டே இருப்பீங்க. அவன் அதிகமா உங்களை ஆளுகை செய்து கர்த்தர் மேல இருக்கிறதான சிந்தையையும் அன்பையும் உங்களை விட்டு எடுத்துருவான். ஆமென். இங்க மரியாள் சொன்னாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்போ நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஒருவேளை இந்த வருஷத்துல வேற எந்த காரியமாவது கர்த்தரை விட்டு உங்களை அந்த காரியத்திற்கு திருப்பி இருந்தா இன்றைக்கு நீங்க கிருபை பெற்றவங்களா இருக்கிறபடினால நீங்க கர்த்தருக்கு மாத்திரம் அடிமையா இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததான் அவங்க சொல்றாங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. மரியாளுடைய வார்த்தையின்படியா கர்த்தருடைய வார்த்தையின்படியா? என்னுடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொன்னாங்களா, உம்முடைய வார்த்தைன்னு சொல்றாங்களா? உம்முடைய வார்த்தை. அப்ப பாருங்க, இந்த கிருபை மரியாளுக்குள்ள வந்த பிறகு அவங்களுடைய வார்த்தையெல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க. டோட்டலா அவங்க மறந்துட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? மரியாள் தன்னை மறந்துட்டாங்க. தன்னுடைய காரியங்கள் எதுவுமே அவங்களுக்கு பெருசா தெரியல. கம்ப்ளீட்டா ஆண்டவருக்கு அவங்களை அர்ப்பணிச்சுட்டாங்க. இப்ப சொல்றாங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஒருவேளை மரியாளுக்கு தெரியும், ஏற்கனவே அவங்க மேல தூதன் கிட்ட கேட்டுட்டாங்க இல்லையா, நான் புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும்? அதற்கு தேவதூதன் பதில் சொல்லிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் உன்னதமானவருடைய பலத்தின் மூலமாகவும் உன் வயிற்றில தேவகுமாரன் பிறப்பார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு தேவதூதன் சொல்லிட்டான். இதுக்கு பிறகும் அவங்க இல்ல எனக்கு கல்யாணம் ஆன பிறகு தேவகுமாரன் பிறந்தா சமுதாயத்தில் இருக்கிறவங்களாம் என்னை குறை பேச மாட்டான்ல, அதனால இதை மட்டும் கொஞ்சம் நீங்க இப்படி மாற்றி அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு பெண்மணி, திருமணம் ஆகாதவங்க, யூத கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க. யூத கலாச்சாரத்தில் ஆண்களுக்கு தான் எல்லா இடத்துலையுமே முதல் முன்னுரிமை, பெண்கள் எல்லாம் அவ்வளவா அவங்க முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. இப்படிப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில இரண்டாவதாக இன்னும் சொல்ல போனா அவங்க யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்க எதை அக்செப்ட் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையே மற்றவர்கள் தவறாய் பேசக்கூடிய காரியம் தேவனால் அனுமதிக்கப்படும் பொழுது மரியாள் அதை அக்செப்ட் பண்றாங்க. எந்த பெண்மணியும் எந்த மனிதனும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல நான் இதுக்கு உட்படுறேன், ஆனாலும் இந்த நான் சொல்ற டைம்ல இது நடக்கட்டும், இப்போ வேணாம், இல்லைன்னா ஊர்ல என்ன பேசுவாங்க, என்னை ஒதுக்கி வச்சிருவாங்களே, இதுலயே நான் கவலைப்பட்டு ஏதாவது ஆயிருமே, எனக்கு நான் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நல்ல ஒரு பெண்மணியாச்சே, என் மேல எல்லாருக்கும் ஒரு நல் மதிப்பு இருக்குது, இப்படிப்பட்ட காரியம் நீங்க சொன்னதுனால எனக்கு தெரியும், இதை நான் யார்கிட்ட போய் சொன்னாலும் ஊர்ல இருக்கிறவன் நம்ப மாட்டானே, சொன்ன தேவதூதன் போயிடுவான் இல்லையா? அதுக்கு பிறகு இது தேவதூதனால் தான் மரியாளுக்கு நடக்குதுன்றத ஊர் ஊரா போய் மரியாளுக்காக நியாயம் பேசுறதுக்கு யார் இருக்கா கூட? யோசிச்சு பார்த்தீங்களா? மரியாள் கர்ப்பம் தரித்து வயிற்றுல குழந்தை உண்டாகும் பொழுது மரியாளை பார்க்கும் பொழுது தெரியும் அவங்க வயிற்றுல குழந்தை உண்டா இருக்குதுன்னு சொல்லி. இப்போ பார்க்குறவங்களாம் என்ன பேசுவாங்க, பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? இது மரியாதை போய் மற்றவங்க கிட்ட சொல்ல முடியுமா? தேவதூதன் வந்தாரு, எனக்கு வாக்கு பண்ணினாரு, அதனாலதான் இந்த காரியம் என் வயிற்றுல உருவாகி இருக்கிற தேவகுமாரன் சொன்னா மரியாதை கல் எறிஞ்சு கொண்டுருவாங்க அங்கேயே. ஏன்னா இயேசுவே தேவனுடைய குமாரன் சொல்லும்போது கல் எடுத்துக்கிட்டான் யூதன் எல்லாரும். இப்போ மரியாள் போய் சொல்லியிருக்க முடியுமா இந்த வார்த்தையை? என் வயிற்றுல உண்டாயிருக்கிறது தேவகுமாரன், தேவதூதன் வந்து எனக்கு சொன்னாரு, இந்த வார்த்தையை சொன்னார்னா அன்னைக்கே கொண்டு போட்டிருப்பானுங்க. அப்போ எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில மரியாள் அனுமதிக்கப்படுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க.
மரியாள் அந்த நேரத்திலும் தனக்கேற்றாற் போல தேவனுடைய வார்த்தையை அவங்க வளைக்கல. அந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை மரியாள் என்ன பண்ணல? தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல, தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல, தன்னுடைய சமுதாயத்துக்கு ஏற்றாற் போல கர்த்தருடைய வார்த்தையை மாற்றி அமைப்பதற்காக மரியாள் யார்கிட்டயும் பேசல. கர்த்தர் என்ன சொன்னாரோ, எனக்கு அதனால சமுதாயத்துல என்ன அசிங்கம் வந்தாலும் சரி, கர்த்தர் பேசிட்டாருன்னு எனக்கு தெரியும், அது போதும் எனக்கு. ஊர்ல இருக்கிறவங்க என்னை எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்காக எதையும் சகிக்க ஆயத்தம் நின்னவங்க தான் மரியாள். இதற்கு தான் கிருபை தேவை. ஹல்லேலூயா. கிருபை எதற்கு? சகிப்பதற்கு. கிருபை சகிப்பதற்கு தேவை. சில நேரங்களில் நீங்கள் செய்யாத காரியங்களை செய்ததா சொல்லுவாங்க, சில காரியங்களை மாற்றி பேசுவார்கள், சில காரியங்கள் உங்கள் இருதயத்தை காயமடையும்படியாக பேசுவார்கள். இதெல்லாம் தாங்குவதற்கு என்ன வேணும்? தேவ கிருபை வேணும். அதனால தான் முதல்லயே மரியாதை பார்த்து தேவன் சொல்லிட்டாரு, கிருபை பெற்றவளே. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவனே. இந்த கிருபை தான் உங்களை மற்றவங்க தவறா பேசும் பொழுது, உங்களை புரிந்து கொள்ளாம பேசும் பொழுது, உங்களுடைய காரியங்களை மாற்றி அமைத்து பேசும் பொழுது இதற்கு நீங்க நியாயம் சொல்லவே முடியாது. மரியாதை பாருங்க, அவங்க போய் எங்கேயுமே இதை ப்ரூவ் பண்ணவே முடியாது யாருக்கிட்டையுமே. மரியாதையால ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பரலோகத்துக்கு தெரியும், மரியாளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா மற்ற பார்க்குற ஜனங்களுக்கெல்லாம் மரியாதை ஒரு குற்றவாளியா பார்க்குறாங்க. இதற்கு தான் என்ன வேணும்? கிருபை வேணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அதோடு கூட ஆண்டவருக்கும் சேர்த்து சில அட்வைஸ் கொடுப்போம். இல்லை இது இப்படி வேணாம், இது இன்னைக்கு வேணாம், இதை கொஞ்சம் அப்படி வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா பாஸ்டர்கிட்டே வந்து பேசுற ஆட்கள்லாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க இல்லையா? இந்த டேட்ல இந்த காரியத்தை வச்சா நல்லா இருக்கும். சிலர் கல்யாண நோட்டீஸ் அடிச்சு கையில கொண்டு வந்து கொடுப்பாங்க, பாஸ்டர் இந்த டேட்ல வச்சுக்கலாமா? அதான் நோட்டீஸ் அடிச்சு முடிச்சிட்டியா? உங்களை சொல்லல, உலகத்துல இருக்கிறாங்க. அநேக சபையில் அப்படிதான் நடக்குது. ஏற்கனவே ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க. பாஸ்டர் கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இது நடத்தலான்னு இருக்கோம், நீங்க என்ன சொல்றீங்க? இது இன்ஃபர்மேஷனா பர்மிஷனா? ரெண்டுத்துக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. சிலர் இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லுவாங்க, பர்மிஷன் கேட்குற மாதிரி இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க, அனுமதியை கேட்குற மாதிரி அறிவிப்பை சொல்லுவாங்க. நாங்கள் இந்த நாளில் வச்சிருக்கிறோம், நீங்கள் வந்துருங்க பாஸ்டர். சரி வந்துடுறோம். பாஸ்டர் யார் இப்போ ஆயிட்டாராங்க? அழைப்பாளர் ஆயிட்டாரு. அப்போ சில காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க தங்களுடைய காரியத்திற்காக கர்த்தருடைய காரியங்களை மாற்றி அமைக்கிற காலம் இது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 7 சபைகளிலே 7வது சபை லவோதிக்கேயா சபை குறித்து சொல்லும் பொழுது அது மக்களின் காலம், மக்களின் அதிகாரம் நிறைந்த காலம். 1900 ஆண்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் இந்த லவோதிக்கேயா சபையின் காலம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த காலகட்டத்தில் சபையை என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், மக்களுடைய அதிகாரம் சபையில் அதிகமா இருக்கும், மக்களுடைய அவங்களுடைய அழுத்தம் அதிகமா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக சபைகளில் ஈவன் இன் மெயின்லைன் சர்ச்சஸ்ல கூட இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணணும், ரெவரண்ட் என்ன பிரசங்கம் பண்ணணும் ஆல்ரெடி அவங்க புக்லெட் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த வாரத்தில் இந்த தலைப்புல தான் பிரசங்கம் பண்ணணும். இப்போ யோசித்து பாருங்க, இப்போ அந்த ரெவரண்ட்டையோ அந்த பாஸ்டரையோ பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்களால கொடுக்க முடியுமா? ஆல்ரெடி சொல்லியாச்சு, இந்த சண்டே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்புல தான் பேசணும். இதுதான் மக்களின் அதிகாரம். இன்றைக்கு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறது இல்லை, தங்களுடைய வார்த்தையின்படி கர்த்தர் செய்யணுன்றதுக்காக இன்றைக்கு ஜனங்கள் மாறுபட்டு ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவள் கிருபை பெற்றவள். எதற்காக என்று சொன்னால், முதலாவது தன்னை அர்ப்பணித்தவள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கும் நம்ம அர்ப்பணிச்சிருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கும் அர்ப்பணித்திருக்கணும். அர்ப்பணிப்பு என்று சொன்னால் நீங்க என்ன சொல்றீங்க அதுதான் ஆண்டவரே, அதனால எனக்கு என்ன இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, அதனால நான் எந்த நிந்தையை சுமக்கணும்னாலும் பரவாயில்ல, அதனால என்னை யார் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, அதனால யார் என்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும் பரவாயில்ல, அதனால யார் என்னை புறக்கணித்து என்னை விரட்டினாலும் பரவாயில்ல, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடுவது. அதுதான் மரியாளுடைய ஸ்டாண்டர்ட். யோசேப்பு நினைக்கிறார் சொப்பனத்துல, யாருக்கும் தெரியாம இதை என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். ஆனா மரியாளுக்கு பேசின தேவ தூதன், மரியாளுக்கு செய்தி அனுப்பின பரலோகம், யோசேப்பு மரியாளுக்காக என்ன யோசிக்கிறான்றத பரலோகம் பார்த்துக்கிட்டே இருந்தது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? மரியாளை ரகசியமாக தள்ளிவிடலாம் என்று நினைத்த யோசேப்பின் மனநிலையை பரலோகம் முற்று கவனித்துக் கொண்டிருந்தது. காரணம், எப்போ ஒருத்தர் மேல கர்த்தருடைய கிருபை வச்சிடறாரோ அவங்களுக்கான எல்லா காரியத்தையும் பரலோகம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களையும் பார்க்கும், அவங்களை சுற்றி நடக்கிற காரியத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும். உடனே தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் வந்து சொல்றான், நோ,
அவளை நீ என்ன பண்ணாத, தள்ளி விடாத. அவளிடத்துல பிறக்கிறது தேவகுமாரன் என்று யோசேப்புக்கு சொன்னபடி யோசேப்பும் அதை அக்செப்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றிருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு எல்லாமே நடக்கணும், உங்களை விட்டு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் உங்க வாழ்க்கையே இருக்கணும். அதன் நிமித்தம் என்ன காரியம் மாற்றி அமைத்தாலும், யார் மாற்றி அமைத்தாலும் அதற்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அடிமையாக கூடாது. இந்த காரியம் தானே, இதுல கொஞ்சம் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், ஆண்டவருக்கு இது தெரியும். இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ கிருபை பெற்றவளா இருந்தேயானால் நீங்க ஆண்டவருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஒன்னை நீ அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று என்று நாம் பார்க்கிறோம். நான் சென்ற வாரத்தில் சொன்னேன், மரியாள் எதற்காக எலிசபெத்தை தேடி மலை நாட்டுக்கு போனாங்க. மரியாளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிறகு இந்த வார்த்தையை குடும்பத்தில் இருக்கவங்க கூட சொல்லியிருக்கலாம், தன்னுடைய நண்பர்கள் தோழிகள் இடத்துல சொல்லியிருக்கலாம், அல்லது அவங்களே யோசிச்சுட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மரியாள் தீவிரமாய் 39ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிறகு மரியாள் சீக்கிரமா எழுந்து மலை நாட்டில் இருக்கக்கூடிய எலிசபெத் வீட்டுக்கு போய் உள்ள போன உடனே எலிசபெத்தை அவங்க பிளஸ் பண்றாங்க, வாழ்த்துறாங்க. இரண்டாவது கிருபை பெற்றவள் அடுத்தவரை வாழ்த்துவாள். முதலாவது கிருபை பெற்றவங்க தேவனுக்கு தன்னை அர்ப்பணிப்பாங்க. இரண்டாவது கிருபை பெற்றவங்க அடுத்தவர்களை வாழ்த்துவாங்க. ஹல்லேலூயா. ஏன் சத்தம் கம்மியாயிருச்சு? எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கருத்தை பிடிச்சி சொன்னீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு. அதுதான் அடுத்தவங்களை வாழ்த்துறது. ஹல்லேலூயா. கிருபை பெற்றா அடுத்தவங்க மேலே பொறாமை வராது. கிருபை இருந்தால் பெருமை வராது. கிருபை இருந்தால் தன்னுடைய சுயநலம் வெளிப்படாது. கிருபை இருந்ததுன்னா அடுத்தவனை வாழ்த்தும். ஹல்லேலூயா. மரியாளுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்ததுனால பாருங்க, எலிசபெத்தை வாழ்த்துவதற்கு அவங்க தீவிரமாய் மலை நாட்டுக்கு போறாங்க. நீங்க கிருபை பெற்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எப்பொழுதும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆமென். இருக்கிறீங்களா? கிருபை இருந்தால் தான் இது இருக்கும். இல்லைன்னா நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், எப்போ நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும். ஐயோ அவன் எப்படி இப்படி ஆனா, அவனுக்கு எப்படி இது வந்தது, இப்படி இருக்கக்கூடாதே. ஏக்கா அதை பார்த்தியா என்னமோ நடக்குது. கிருபை இது கிருபை இல்லை, இது சாத்தானின் கிரியை. தேவ கிருபை இருந்ததுன்னா பரவாயில்லையே, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, நம்ம கூட இருந்தவங்க நம்ம பார்த்தவங்க நல்லா இருக்கிறாங்களே, இன்னும் நல்லா இருக்கட்டும், கர்த்தரவங்களை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த எண்ணம் தான் வரும். யாருக்கு தெரியுமா வரும்? கிருபை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் வரும். கிருபை இல்லாதவனுக்கு எரிஞ்சே சாம்பல் ஆயிடுவான், அவனே சாம்பல் ஆயிடுவான். அதனால தான் சொல்லுது வசனம், பொறாமை எலும்பு உருக்கியான். வேதம் சொல்லுது பொறாமை எப்படிப்பட்டது, எலும்பே உருக்கிடுமா. அடுத்தவனை இல்லை, எவன் பொறாமப்படுறானோ அவன் எலும்பு உருக்கி போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறேன், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன். அப்போ கிருபை இருந்தா எந்த மனிதனுக்குள்ளும் கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள ரெண்டு காரியம் வரவே வராது. என்ன தெரியுமா? பெருமையும் இருக்காது, பொறாமையும் இருக்காது. இது ரெண்டும் இல்லாமல் சைலண்டா இருக்காது. இது அடுத்தவனை வாழ்த்திக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் கிருபை இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், எப்போவுமே அந்த எண்ணம் அது இயல்பாகவே இருக்கணும். ஆவியானவர் கொடுக்கறது தான் அது கிருபை, தேவன் கொடுக்குற கிருபை. அதனால தான் மரியாளை பார்த்து தேவதூதன் வந்தோன்னு சொன்னான், கிருபை பெற்றவளே. இந்த வார்த்தை எப்படிலாம் கிரியை செய்து பார்த்தீங்களா மரியாளுடைய வாழ்க்கையில்? ஏன்னா எலிசபெத் மரியாளுடைய சீனியர். அவங்க 6 மாதம் சொல்றான். எலிசபெத்துடைய வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு இப்பொழுது 6 மாதம் சொல்லி மரியாள் இடத்துல சொல்றான். உடனே மரியாள் பொறாமப்படல, எப்படி இது நடந்துருச்சு, எப்படி அவளுக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு, எப்படி இவ்வளோ நாள் அங்கே மட்டும் நடந்துருச்சு. உடனே பக்கத்தில் போய் யாராவது கூப்பிட்டு கதை தெரியுமா, அங்கே அவளுக்கு எலிசபெத்துக்கு அந்த வயதான நாட்களில் 6 மாசமா தெரியுமா உனக்கு? ஏக்கா இது எப்படி நடக்கும், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா? ஏதோ பிரச்சனை, ஏதோ இது இங்கே உள்ள சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள் பேசுகிற வார்த்தை. ஆனால் கிருபை பெற்ற மரியாள் எப்படி பேசினாங்க தெரியுமா? போய் அவளை வாழ்த்தினா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறை பார்க்காது, அடுத்தவங்க இடத்துல குறைய கண்டுபிடிக்காது, அடுத்தவங்களை எப்படி தாழ்த்தலான்னு பார்க்காது,
அடுத்தவங்களுக்கு எப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு பார்க்காது. எது தெரியுமா? கிருபை. அல்லேலூயா. கிருபை இருந்தால் அடுத்தவங்களை புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அடுத்தவங்களை வாழ்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவங்கள கீழே பிடிச்சி இழுக்காது. ஆமென். இந்த பெருமையும் பொறாமையும் இருந்தால் தான் அடுத்தவனை எப்போவுமே குறைவுள்ள கண்ணாக பார்த்துக்கிட்டே இருக்கும். மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்துட்டா எல்லாம் எப்படி இருக்கும்? மஞ்சளாக தான் இருக்கும். ப்ளூ கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா ப்ளூவாக தான் இருக்கும். பிரச்சனை வெளியில் இல்லை போட்டிருக்கிற. ஆமாம், இதை கழட்டுனா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? யாரை சிவப்பாக பார்க்கணுமோ சிவப்பு கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு பார்ப்போம். சிவப்பாக தெரியுது, இவங்களை ப்ளூவாக தான் பார்க்கணும். ப்ளூ கண்ணாடி எடு, பாட்டு ப்ளூவாக தான் தெரியுது. நீ போடுற கண்ணாடி கழட்டிட்டு பாரு, அவங்க இருக்கிற வண்ணமாக தெரிவாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படி? ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக யார் எப்படி பார்க்கணுமோ, யாருக்கு எப்படி கணக்கு போடணுமோ அப்படி பார்க்கக்கூடிய பார்வை இது கிருபை இல்லையே. அல்லேலூயா. இப்படி பார்த்தா அவர்களுக்குள்ள என்ன இல்லை? கிருபை இல்லை. கிருபை இல்லாதவர்கள். கிருபை இருக்குன்னு சொல்லிக்கலாம், ஆனால் கிருபை இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடிய குணாதிசயம், முதலாவது அர்ப்பணிப்பு, இரண்டாவது அடுத்தவரை வாழ்த்தக்கூடிய குணாதிசயம். அடுத்தவங்களை பிளஸ் பண்ணணும். எப்பொழுதுமே நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கையில் உலகத்தான் சொல்லி கொடுக்குற காரியம் இது. எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்து முகமலர்ச்சியோடு கூட அடுத்தவங்களை வாழ்த்து. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, எங்களுடைய ஆஃபீஸில் நான் ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்பொழுது அங்கே சில இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, எப்போ யாரை நீங்கள் மீட் பண்ணாலும், ஃப்ளோரில் மீட் பண்ணாலும் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சிரித்து சொல்லுங்கள். அந்த வார்த்தை அவங்க கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால அந்த என்வாயரமெண்ட்டை ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது உலகத்தான் சொல்லி கொடுத்தது. நம்மளால் எப்படி தெரியுமா பார்ப்பான்? சட்டையை பற்றியா, இதுக்கு இது தேவையா? இந்த சட்டை போட்டதுக்கு இதுக்கு 4 பேருக்கு கொடுத்துருக்கலாம்ல, இது கொடுக்காது. இது வீட்டில் பீரோவில் அடுக்கி வச்சுருக்கோம் நகையா. ஆனால் அடுத்தவங்களை பார்த்து சொல்லுவோம், இந்த சட்டை போட்டதுக்கு 4 பேருக்கு இந்த காசை கொடுத்தா என்ன? இந்த செருப்பு இது தேவையா? இந்த கொண்டை தேவையா? இந்த ஜடை தேவையா? இந்த கம்மல் தேவை? இது கணக்கெடுக்கிறது. இதுதான் லாய்க்கு. கிருபை இருந்தால் இந்த பார்வை இருக்காது. கிருபை இருந்தால் வாழ்த்தக்கூடிய பார்வை இருக்கும். ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் கிருபை பெற்ற இருதயம். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தவங்களை எப்பொழுதுமே வாழ்த்தக்கூடிய இருதயம் நமக்கு இருக்கணும். மூன்றாவதாக 46ஆம் வசனம். வெரி குட். போதும். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. கிருபை பெற்றவங்க எப்பொழுதுமே ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கிட்டையாவது 2 வார்த்தை பேசினா அதில் சொல்லுவாங்க, என் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவங்க எப்பொழுதுமே கர்த்தரை போற்றி புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கிருபை பெறாதவங்க தான் ஆராதனையில் வந்து கீ கொடுத்து விட்டா கூட ஸ்தோத்திரம் 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 அப்படியே இறங்கிடும் அந்த கீ. நீங்கள் இங்கேருந்து பேசுகிறாங்க, ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை துதிங்கன்னு உடனே வேகமாக துதிக்கிறது. அப்புறம் அப்படியே இதெல்லாம் கிருபையே கிடையாது. இதெல்லாம் வெறுமை. என்ன? உள்ளத்தில் வெறுமை இருக்கிறதுனால நிறைவாக துதிக்க முடியாது. பாருங்க, கிருபை இருந்ததுன்னா துதிக்கணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க வேணாம், யாரும் புஷ் பண்ண வேணாம், அது தானா துதிக்கும். மரியாளுக்கு தேவதூதன் சொல்லிட்டு போனான்னா நீ போய் துதிச்சு கொண்டே இரு, தேவனை புகழ்ந்துகிட்டு இரு. மரியாளுக்கு தேவதூதன் எங்கேயோ சொன்னா ஒன்றும் இல்லை, நடக்க போறதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். யாருக்கு சொல்லிக் கொடுத்தா? அப்போ மரியாளுக்கு நீ ஆண்டவரை புகழணும், ஆண்டவரை துதிக்கணும். அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது மரியாளின் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. எவ்வளவு சொல்லி துதிக்கிறாங்க பாத்தீங்களா? உங்களால முடியுதா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறீங்களா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இந்த ஆண்டுல எவ்வளவு மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த ஆண்டு நிறைவில் நீங்க எப்படி ஆண்டவரை துதிக்கணும் யோசிச்சு பாருங்க. எப்பொழுதுமே கிருபை பெற்றவங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க லைஃப்ல அவங்களோட இணைஞ்சே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற கிருபை. அப்போ முதலாவது நான் சொன்ன கிருபை பெற்றவர்களுடைய குணாதிசயம் அர்ப்பணித்தல், இரண்டாவது அடுத்தவரை வாழ்த்துதல், மூன்றாவது ஆண்டவரை போற்றுதல். ஹல்லேலூயா. அர்ப்பணித்தல், அடுத்தவரை வாழ்த்துதல், ஆண்டவரை போற்றுதல். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் லூக்கா 2:19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து
சிந்தனை பண்ணினால். 51ஆம் வசனம். கரெக்ட் படிங்க. அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். போதும். 2 காரியத்தை பார்க்கும்பொழுது 19வது வசனத்திலும் 51ஆம் வசனத்திலும் இன்னும் சில வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மரியாள் கூட இருந்ததான குணாதிசயம் எப்படி என்று சொன்னால், ஆழ்ந்து சிந்தித்தல். கிருபை பெற்றவங்க எப்பொழுதுமே கொஞ்சம் டீப்பாக யோசிப்பாங்க. ஆழ்ந்து சிந்தித்தல். முதலாவது சொன்ன அர்ப்பணித்தல், அடுத்தவரை வாழ்த்துதல், ஆண்டவரை போற்றுதல், ஆழ்ந்து சிந்தித்தல். இந்த 4 கேரக்டரும் மரியாளுக்குள்ள இருந்தது. மரியாள் பாருங்க, எதுலையுமே உணர்ச்சிவசப்பட்டவங்க கிடையாது, எதையும் படபடான்னு பேசுறவங்க கிடையாது, எதையுமே நிதானமாய் முதல்ல தனக்குள்ள ஆழ்ந்து சிந்திக்கிறவங்க அவங்க. ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே பாருங்க, 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இல்ல 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1:29. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். மரியாளுடைய லைஃப்ல நிறைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்ட்ல நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிந்தித்து கொண்டு தான் இருப்பாங்களே தவிர மற்றவங்க இடத்துல போய் அதை பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, மற்றவங்க இடத்துல போய் அந்த காரியத்தை பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அந்த காரியத்தை குறித்து அவங்க பரவசம் அடைய மாட்டாங்க, அந்த காரியத்தை குறித்து அவங்க படபடப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க எப்பொழுதுமே அவங்களுக்குள்ள இருந்த காரியம் என்னன்னா, தனக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, சிந்தித்து கொண்டிருந்தாங்க. இதுதான் கிருபை நிறைந்தவருடைய வாழ்க்கையில காணக்கூடிய இன்னொரு குணாதிசயம். இதனால தான் தேவன் மரியாளுக்கு சொன்ன வார்த்தை மரியாளுடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுவதற்கு அது உதவியா இருந்தது. மரியாள் நடக்கிற சம்பவத்தை எல்லாம் போய் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அடுத்த ஆளுடைய அட்வைஸை கேட்டுக்கிட்டு இருந்தா, இல்லை அடுத்த ஆள் சொல்ல அட்வைஸ் படி இவங்க பேசிக்கிட்டு இருந்தா இந்த கிருபை ஒண்ணுமே இல்லாமல் போயிருந்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ மரியாளுடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்களுடைய காரியங்களில் அவங்க ஆழ்ந்து சிந்திக்கிறவங்களா இருக்கிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கிருபை பெற்றவளா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள சில காரியங்களை பேசும் பொழுது உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க அதை எல்லாரிடத்திலும் போய் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாரிடத்திலும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்க கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது கர்த்தருடைய நடத்துதலை நீங்கள் பகுத்தறிந்து அதை சிந்திக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ மரியாள் ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க அப்படியே கடந்து போகல பாருங்க. நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அது கிரியை செய்யுது. இயேசு கிறிஸ்து அவங்க இருந்துட்டு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் அவங்க போய் பேசுறாங்க, சில காரியம் நடக்குது, அதை அவங்க அப்படியே விட்டுறல, அவங்க மனசுல அதை வைக்கிறாங்க. சம்திங் இஸ் தேர், ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 51ஆம் வசனம். கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து பக்கத்து வீட்டு அக்காவை கூப்பிட்டு எதிர் வீட்டு அக்காவை கூப்பிட்டு நடந்த சங்கதிகளை எல்லாம் பேசி நேரத்தை ஓட்டினாள். அப்படி இருக்கா? இல்லையே. அவங்க என்ன பண்றாங்க, சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டான். கர்த்தர் உங்களுக்கு செய்யற காரியம் உங்க இருதயத்தில் இருந்தா போதும். ஆமென். ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் சங்கதி கிடைச்சா சங்கீதம் பாடுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு சங்கதினா என்ன, சங்கீதமா? ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ ஒரு காரியம் கிடைச்சிட்டா போதும், அவ்வளோதான். ஒரு பாட்டு ராகம் இவங்களே டியூன் அமைப்பாங்க. புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன், யூடியூப் கூட வேணாம், அதை விட ஃபாஸ்ட்டாக இவங்களே செயல்பட ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு பாருங்கள், யூடியூப்பில் போட்டால் சீக்கிரம் போகுது எத்தனையோ வியூஸு, அதை விட ரொம்ப ஸ்பீடு. ஹைப்பர் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜிலாம் இன்றைக்கி ஆட்களுக்குள்ளே வந்துருச்சு. இவங்களே சங்கதிகளை பிரபலப்படுத்துவாங்க. அதுக்கு தான் இருக்குது, எடுறா மொபைலு, போடுறா நம்பரு, அடி அவங்களுக்கு பேசிட்டியா, அடுத்தது இந்த நம்பர் ஒருத்தருக்கு தான் பேசியிருக்கேன், அப்போ அவங்களுக்கும் போடு, சொல்லு, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு சொல்லுவாங்க. யாருக்கும் சொல்லிடாதீங்க. சிரிக்கிறத பார்த்தா இதே டைலாக் அங்கேயும் இருக்கோ. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் சொன்னதா சொல்லாத, ஏன் சொல்கிற, எதுக்கு சொல்லணும், சொல்லவே வேண்டாமே. ஏன் தெரியுமா? கிருபை இல்லை. கிருபை இருந்தால் மரியாள் நடந்த சங்கதிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இருந்ததுனால தன் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்தாங்க. தேவதூதன் வந்து பேசும்பொழுதும் அடடான்னு அலறி அடித்து ஓடி போய் கதவை திறந்து வெளியே போய் விழுந்து தேவதூதன் வந்துக்கிறான், ஏதோ சொல்கிறான், வாவான்னு யாரையும் கூப்பிடல, அப்படியே யோசிக்கிறாங்க.
எல்லா காரியத்தையும் மரியாளுடைய இன்னும் நிறையா காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யோசிப்பாங்க. ஏன் தெரியுமா யோசிக்கிறாங்க? அதை யோசிக்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை கர்த்தர் மனசில் பேசுவார். மனுஷன் பேசக்கூடாது, கர்த்தர் பேசணும். ஹல்லேலூயா. நீங்கள் சில காரியங்களை மனுஷங்கிட்ட சொல்லிங்கன்னா அவன் உலக பிரகாரமாக தன்னுடைய சொந்த அனுபவத்தை வைத்து சில காரியங்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. அது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையிலிருந்து உங்களை டைவர்ட் பண்ணி விட்டுரும், உங்கள் சிந்தையை மாற்றிடும். நீங்கள் மனதில் வைத்து இந்த காரியம் இப்படி நடந்திருக்குது ஆண்டவரே, இது என்ன விஷயம், இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்து கர்த்தரை குறித்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் பேசுவார் என்ன பண்ணணும்னு. ஹல்லேலூயா. அதனால தான் மரியாளுடைய நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. 4 முக்கியமான காரியங்களை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிருபை பெற்றவளுக்கு இருக்க வேண்டிய முதல் குணாதிசயம் அர்ப்பணிக்கணும், ஆண்டவருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும். 2வது, கிருபை பெற்றவர்கள் அடுத்தவரை வாழ்த்தக்கூடிய எண்ணம் இருக்கணும், எப்பொழுதுமே வாழ்த்தணும். நம்மை விட அடுத்தவங்க எவ்வளோ உயர்ந்திருந்தாலும், நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் இன்னொருத்தருக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தாலும் பொறாமல் இருக்கக்கூடாது, அவங்கள வாழ்த்தணும். இன்னொருத்தருக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா நமக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது, அவங்கள ஆசீர்வதிக்கணும். என்ன போல அவங்களும் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. 2 விதமான வாழ்த்துதல் இருக்கிறது. ஒன்று அவங்க நல்லா இருக்கிறதுக்காக அவங்கள வாழ்த்துகிறது, இன்னொன்று என்ன போல இன்னும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு மாறி போய் அவங்கள போல நான் நல்லா இருக்கணும்னு தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட எண்ணம் ஒரு நாளும் யாருக்கும் வரக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாளும் அடுத்தவங்களை போல அவங்கள போல நான் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்களேன்னு நினைச்சு வருத்தமும் படாதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணுமோ அப்படி தான் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் அவங்களும் ஒன்றும் கிடையாது, யாரும் ஒன்றும் கிடையாது. எப்பொழுதுமே இந்த கம்பேர் பண்ணுற எண்ணத்தை விட்டுருங்க. யாரு கூட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. எந்த ஒரு பொருளையும் இன்னொருத்தருடைய பொருளோட கம்பேர் பண்ணாதீங்க. எப்போவுமே இந்த கம்பேரிசன் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அது ஆவிக்குரிய வரங்களாக இருந்தாலும் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள போட்டி சுபாவம் வந்துடும், போட்டி மனப்பான்மை வர ஆரம்பிக்கும். அந்த கம்பேரிசனே இருக்கக்கூடாது. அவங்கள விட நான் நல்லா இருக்கணும், நோ. கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கணுமோ அப்படி ஆசீர்வதிக்கணும். அவங்க என்னை விட நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா போதும். ஹல்லேலூயா. இதுதான் கிருபை செய்யும். ஹல்லேலூயா. கிருபையினுடைய வேலை தான் இதெல்லாம். அடுத்ததாக பார்க்குறோம் ஆண்டவரை போற்றுதல். இவங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஆண்டவரை அவ்வளோ மகிமைப்படுத்துகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை புகழ்ந்து போற்றி அவரை உயர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அந்தளவுக்கு உங்கள் உள்ளத்தில் மன சமாதானம் இருக்கும், அந்தளவுக்கு உங்களுக்கு உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நல்லா போற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் எப்போவுமே 3.75 தெரியும், ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கும். ஆண்டவரை துதிக்காமல் இருந்தால் தான் அந்த முகம் இறுக்கமான முகமாக ஆகிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்போவுமே நல்லா ஆண்டவரை துதிச்சுட்டு சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். அவங்களுடைய முகத்தில் எப்பொழுதும் ஒரு தேவ பிரசனத்தை பார்க்கலாம். மோசே 40 நாள் மலையில் இருந்துட்டு அவன் இறங்கி வராரு. வந்த உடனே ஜனங்க அவன் முகத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, அவ்வளோ பிரகாசம். இதுவே 40 நாள் போய் வேற மலையில் உட்காந்துட்டு சும்மா நேரத்தை கழிச்சுட்டு வந்திருந்தா முகம் 6 மணி மாதிரி இருந்திருக்கும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் ஆண்டவரை அதிகமாக துதிச்சு ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணிங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அது தெய்வீக சந்தோஷம், உலகம் கொடுக்குற சந்தோஷம் இல்லை, அது தெய்வீக சந்தோஷம். அப்போ எப்பொழுதுமே கர்த்தரை போற்ற புகழ்ந்து பாட கற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்தில் வந்தால் அடுத்தவங்க சொன்னாதான் ஆண்டவரை துதிக்கணும்னு இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிற அனுபவம் இருந்தால் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாக கர்த்தரை துதிப்பீங்க. 4வதாக ஆழ்ந்து சிந்திக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நடந்தாலும் கர்த்தர் எதை செய்தாலும் முதலாவது அதை குறித்து உங்கள் உள்ளத்தில் வைத்து ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட யோசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் ஏன் அந்த காரியம் நடந்தது அனுமதித்தார் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். நீங்கள் அதை எப்படி சரி பண்ணணும்னு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதை மற்ற மனிதரிடத்தில் போய் ஷேர் பண்ணோம், இன்னும் உலக பிரகாரம் மனிதர்களோடு கூட போய் ஷேர் பண்ணோம்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும், ஆண்டவர் ஒதுங்கி போயிடுவார். அப்போ 4 காரியங்கள் கிருபை பெற்றவங்களுக்கு: அர்ப்பணித்தல், அடுத்தவரை வாழ்த்துதல், ஆண்டவரை போற்றுதல், ஆழ்ந்து சிந்தித்தல். இந்த 4 குணாதிசயங்களும் கிருபை பெற்றவர்களுக்குள்ள இருக்கணும். கிருபை பெற்றவர்களுக்குள்ள அது இருக்கும். ஹல்லேலூயா.